விஜய் தலைமையில் தாவேக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தொடக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை. வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் வாக்குறுதிகளில் 4/1 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என்றும் பேட்டி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவது குறித்து திமுக தான் முடிவெடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில், அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில்? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை. விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தைப்பூசம் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் பழனியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். குடியரசு தினத்தையொட்டி 44 காவல்துறை அதிகாரிகளுக்கு மெச்சத்தக்க நுண்ணறிவு மற்றும் மெச்சத்தக்க சிறப்பு செயலாக்க பணிக்கான பதக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மாநில அரசு சார்பில் ஒரு நாள் முன்னதாகவே கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரேகா குப்தா. अभिवादन और अभिनंदन करते हुए अपने सजे हुए कदमों से अनुशासित होकर दल ने प्रणाम किया. கடும் பனிப்பொழிவால் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இமாச்சல பிரதேசத்தின் மணாலியிலும் கொட்டும் பனியில் சிக்கி திணறிய வாகன ஓட்டிகள். பனிப்பொழிவால் ஜம்மு காஷ்மீரில் பனிச்சறுக்கில் பங்கேற்கும் மக்கள். முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவும் பங்கேற்று உற்சாகம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் மொழி பள்ளிகள் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா மலேசியா இடையே கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தும் பணியில் ஒரு சமூகம் ஈடுபட்டிருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. அமெரிக்காவில் தொடரும் பனி புயலால் 20 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். 3 நாட்களில் 14,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. விஜய் தலைமையில் தாவேக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தொடக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை. வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம்.
மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் வாக்குறுதிகளில் 4/1 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என்றும் பேட்டி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவது குறித்து திமுக தான் முடிவெடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில், அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில்? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை. விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தைப்பூசம் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் பழனியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். குடியரசு தினத்தையொட்டி 44 காவல்துறை அதிகாரிகளுக்கு மெச்சத்தக்க நுண்ணறிவு மற்றும் மெச்சத்தக்க சிறப்பு செயலாக்க பணிக்கான பதக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மாநில அரசு சார்பில் ஒரு நாள் முன்னதாகவே கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரேகா குப்தா. अभिवादन और अभिनंदन करते हुए अपने सधे हुए कदमों से अनुशासित होकर दल ने प्रणाम किया. கடும் பனிப்பொழிவால் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இமாச்சல பிரதேசத்தின் மணாலியிலும் கொட்டும் பனியில் சிக்கி திணறிய வாகன ஓட்டிகள். பனிப்பொழிவால் ஜம்மு காஷ்மீரில் பனிச்சறுக்கில் பங்கேற்கும் மக்கள். முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவும் பங்கேற்று உற்சாகம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் மொழி பள்ளிகள் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா மலேசியா இடையே கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தும் பணியில் ஒரு சமூகம் ஈடுபட்டிருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. அமெரிக்காவில் தொடரும் பனி புயலால் 20 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். 3 நாட்களில் 14,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. விஜய் தலைமையில் தாவேக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தொடக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் தலைமையில் நிர்வாகிகள் மரியாதை. வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த, மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் வாக்குறுதிகளில் 4/1 பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராது என்றும் பேட்டி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவது குறித்து திமுக தான் முடிவெடுக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். திமுக கூட்டணியில்
இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில், அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில்? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை. விழுப்புரம், அரியலூர் மாவட்டங்களில் பெய்யும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தைப்பூசம் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் பழனியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். குடியரசு தினத்தையொட்டி 44 காவல்துறை அதிகாரிகளுக்கு மெச்சத்தக்க நுண்ணறிவு மற்றும் மெச்சத்தக்க சிறப்பு செயலாக்க பணிக்கான பதக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. டெல்லியில் மாநில அரசு சார்பில் ஒரு நாள் முன்னதாகவே கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரேகா குப்தா. अभिवादन और अभिनंदन करते हुए अपने सजे हुए कदमों से अनुशासित होकर दल ने प्रणाम किया. கடும் பனிப்பொழிவால் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இமாச்சல பிரதேசத்தின் மணாலியிலும் கொட்டும் பனியில் சிக்கி திணறிய வாகன ஓட்டிகள். பனிப்பொழிவால் ஜம்மு காஷ்மீரில் பனிச்சறுக்கில் பங்கேற்கும் மக்கள். முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவும் பங்கேற்று உற்சாகம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் மொழி பள்ளிகள் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்தியா மலேசியா இடையே கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தும் பணியில் ஒரு சமூகம் ஈடுபட்டிருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. அமெரிக்காவில் தொடரும் பனி புயலால் 20 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். 3 நாட்களில் 14,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து.